காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஹேர் கேர் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக எனக்கு நிறைய ஹேர் லாஸ் ஆயிடுச்சு. அதனால் இந்த முடி வளர்க்குற போராட்டத்தில் நம்ம வந்து இறங்கியாச்சு. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 2 hours ஊற வச்ச ரோஸ்மெரி லீஃப், அதுக்கப்புறம் கருஞ்சீரகம், ஃப்ளெக்ஸ் சீட்ஸ், அதுக்கப்புறம் வெந்தயம் 1 ஸ்பூன். இது கூட ஃப்ரெஷ்ஷாக பறித்த ஒரு 5 செம்பருத்தி இலை வந்து சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட் நாங்கள் வந்து கரிசலாங்கண்ணி பவுடர் ஆட் பண்ணோம். இது வந்து ஆப்ஷனல் தான், பண்ணலாம் பண்ணலன்னா விட்டுடலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நம்ம கொதிக்க வச்சா போதும். அப்படியே கலரிட்டே இருந்து கொதிக்க வைக்கணும். நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி போட்டிங்கன்னா அந்த கிளாஸ் தண்ணி கொஞ்சோண்டு சுண்டுற வரையும், ஒரு 1/2 கிளாஸ் கிட்ட வர வரையும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட வேண்டியதான். இதில் வந்து நாங்கள் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ கிளிப் எடுக்க மறந்துட்டேன். லைக் இந்த மாதிரி ஜெல்லி கண்டென்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம எடுத்துக்க வேண்டியதான். சுட சுட அப்படியே தேய்ச்சிடாதீங்க. கொஞ்ச நேரம் அதை கூல் டவுன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். லைக் லேயராக வேரில் வந்து போடணும், முடியில் போடாமல் வேரில் போடணும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த ஹேர் கேர்லாம் நான் வந்து இப்போ பண்ணுறதே கிடையாது. லைக் நான் காலேஜ் செகண்ட் இயர் அந்த டைம்லேயே நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். பிகாஸ் வந்து நம்ம ரொம்ப சோம்பேறி, அதனால் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ ஏன் நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு முடி பயங்கரமாக கொட்டிருச்சு. கண்டிப்பாக வந்து பண்ணியே ஆகணுன்ற ஒரு வெறியில் வந்து தான் இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு 1/2 hour அப்படியே விட்டுட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுற ரோஸ்மெரி வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம தலைக்கு குளிச்சுட்டு அப்படியே வந்து கூட ஸ்ப்ரே பண்ணலாம். டெய்லி கூட நீங்கள் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் வந்து ரிசல்ட் கிடச்சிருந்தா சொல்கிறேன். பாய்.